மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் முன் வச்சிருப்பார். இவர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்காருங்க. ஆனால் இவர் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் இருமொழி கொள்கை தானே இருக்கணும், ஆனால் மும்மொழி கொள்கையை சொல்லிக் கொடுக்குறாரு. இது எப்படிங்க லாஜிக்கு? அதாவது இவர் மட்டும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்தி சம்பாதிப்பாராம், ஒரு அரசு குழந்தைக்கு மும்மொழி கொள்கை போகிறத தடுப்பாராம். இது என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலை பெரிய லெவலில் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. எப்பா இது கரெக்டாக தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி இவரோட ஆர்குமெண்ட்டை நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய ஆங்கிள் இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற ஆங்கிளில் அவரோட அரசு நிர்வாக கனவை ஒரு மாதிரி நம்ம பார்க்கணும். நடிகர் விஜய் அப்படிங்கிறவரோட அவரோட பிஸ்னஸ் பிளானை நம்ம ஒரு மாதிரி பார்க்கணும். ஸோ நடிகர் விஜய்க்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த நுட்ப அரசியல் புரியாமல் தான் ரெண்டும் ஒன்று, இது எப்படி சரியாக இருக்கும், இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆர்குமெண்ட் முன் வைக்கிறாங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்மளே கான்டாக்ட் பண்ணி என்னங்க அண்ணன் பண்ணதே தப்பு இல்லை, என்னப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தப்பட்டு பேசின சில பேரும் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அண்ணா இங்கேயும் தவறு பண்ணல, இங்கேயும் அவர் சரியாக தான் இருக்கார். நம்ம தான் புரிஞ்சுக்காம அந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, மொதல் பாயிண்ட் நடிகர் விஜய் அப்படிங்கிறத வச்சு சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசு நிர்வாகத்தை எப்படி நடத்தணும், பள்ளி கல்வித்துறை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஆங்கிளில் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய இருமொழி கொள்கை என்ன அப்படிங்கிற அந்த நுட்பத்தை நான் இங்கே புரிய வைக்க போகிறேன். ரெண்டு புரிஞ்சாவே விஜய் அண்ணா அப்பாடா கரெக்டு தான், அண்ணாமலை தான் புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த தலைவர்கள் நடத்துகிற ஸ்கூலையும் அரசு நிர்வாகத்தையும் முடிச்சு போட்டு பேசுகிற அந்த அரசியல் எவ்வளவு நுட்பமானது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் புரியும். ஸோ ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பொது சேவை செய்கிறதுக்கு சினிமாவில் நடிக்கலை. அவர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க தான் சினிமாவில் நடிக்கிறாரு, பணமும் சம்பாதிக்கிறார். இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய சினிமாவில் சம்பாதிக்கிற அத்தனை பேருமே சினிமாவை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சினிமா அப்படிங்கிறது எப்போ மேலே போகும் எப்போ கீழே வரும்னே தெரியாது. அதனால சினிமா இல்லாமல் அந்த சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தை பல்வேறு இடத்துல முதலீடு பண்ணுவாங்க. சில யூடியூபரும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வியூவர்ஷிப் அடிப்படையாக வச்சு செய்கிற வேலை அத்தனையுமே நிரந்தரமானது கிடையாது. எப்போ மக்கள் பார்ப்பாங்க எப்போ மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னே தெரியாது. அந்த வகையில் விஜய் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி சில இடத்துல முதலீடு பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் இந்த சிபிஎஸ்சி பள்ளி. இப்போ விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி தன்னுடைய பணத்தை வேறு இடத்துல முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நிலம் மட்டும்தான் விஜய் அண்ணா கொடுத்தாரு, இதற்கும் விஜய் அண்ணாக்கும் சம்மந்தம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்கூல் முழுக்க முழுக்க அண்ணாவோட கண்ட்ரோலில் நடக்கிற ஒரு ஸ்கூலாக தான் இருக்கலாம். இந்த ஸ்கூலோட ஃபீஸ் கொண்டு நான் சைடில் போடுறேன். இவ்வளோலாம் ஃபீஸ் அண்ணா வாங்குறாரு, நான் இல்லைன்னே சொல்லலை. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜய் நான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ஆங்கிள் அவருக்கு முன்னாடி இருக்கும். அவர் ஒன்று ஸ்டேட் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணணும், இன்னொன்று சென்டர் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணணும். விஜய் நான் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கல, அங்கே ஆரம்பித்து ஹிந்தி சொல்லி கொடுக்கல. அவர் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பித்தார். சிபிஎஸ்சினாவே ஹிந்தி கட்டாயம். ஏன்னா சிபிஎஸ்சி ஹிந்தி கட்டாயங்கிறத ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அதற்கு பின்னாடி ஒரு மத்திய அரசோட ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஏன் சிபிஎஸ்சியில் மட்டும் ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வரும். சிபிஎஸ்சி அப்படிங்கிறது ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த சிபிஎஸ்சியில் ஹிந்தி காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்திய அரசு பணியாளர்களை மையமாக வச்சு அவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த ஸ்கூலை முதல்ல நடத்துகிறாங்க. இப்போ ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சார்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா மாட்டார்னா ஆந்திராவோட ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் வேற மாதிரி இருக்கும். கர்நாடகா போனார்னா அங்கே வேற மாதிரி இருக்கும், ஒடிசா போனார்னா அங்கே வேற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையை அந்த குழந்தைகள் சந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் சென்டர் போர்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி சிபிஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் சிபிஏ எக்ஸாம் எப்படி இருக்கோ, எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோ ஆந்திராலையும் அதே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க, மகாராஷ்டிரத்துலையும் அதே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறது சேம். இவர் பணம் சம்பாதிக்க ஒரு சேஃப் கேம் ஆடுறதுக்கு தான் சென்டர் போர்டு சிலபஸ் அப்படிங்கிற ஒன்று விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூல் மூலமாக வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது நடிகர் விஜய் அண்ணா தான். ஏன்னா நடிகர் விஜய் அண்ணா ஒரு மதுபான ஆலை திறக்கலை. நடிகர் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மியை ப்ரமோட் பண்ணலை. சட்டத்துக்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யலை. சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது எந்த அளவு சரியானதோ அந்த அளவு இந்த விஷயமானது தாவேகா தலைவர் அப்படிங்கிற விஜயை கம்பேர் பண்ணும்போதும் உண்மையானது, நேர்மையானது, இதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட். என்னப்பா குழப்புற போட்டுக்கிட்டு முட்டு கொடுக்குறேங்கிற பேரில் புரியாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நான் இப்போ பேசுனது வரைக்கும் நடிகர் விஜய் அண்ணா மட்டும்தான். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற வரும்போது தமிழ்நாடு அரசோட கொள்கை முடிவு அப்படிங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்துவார், இருமொழி கொள்கை. ஏன் தமிழ்நாடு அரசுன்னு வரும்போது விஜய் அண்ணா இருமொழி கொள்கைக்கு போகிறாரு, நடிகர் விஜய் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராரு. இப்போ தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு 5 மொழி கற்றுக்கணும்
எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அரசு நிர்வாகத்தில் நான் போகும்போது நானும் இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவேன். அரசுன்னு வரும்போது நான் இருமொழி கொள்கை, தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டிங்கன்னா 5லேருந்து 10 மொழி கூட நீ கற்றுக்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என்ன வேறுபாடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டை வச்சு தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும். நடிகர் விஜயண்ணா தன்னுடைய பணத்தை வச்சு ஒரு ஸ்கூலை நடத்துறதுக்கும், தமிழ்நாடு அரசை நிர்வகிக்கிற இடத்துல விஜயண்ணா வரும்போது அந்த பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம விளையாட முடியும். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 58,000 ஸ்கூல் இருக்குது. சரிங்களா? இந்த 58,000 ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூல் மட்டும் 12,690. இதில் சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 1,835. இப்போ எல்லாத்தையும் கழிச்சிட்டு அரசு பள்ளி மட்டும் டோட்டலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,855 அரசு பள்ளி இருக்குது. இந்த அரசு பள்ளி மூலமாக இப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்த டேட்டா அடிப்படையிலே 52 லட்சம் மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. சரிங்களா? இந்த 52 லட்சம் மாணவர்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு நம்ம வரிப்பணம் கட்டுறோம். நம்ம வரிப்பணத்தை வச்சு தான் அந்த அரசு பள்ளிகள் அத்தனையுமே நடக்குது. எவ்வளவு வரிப்பணமானது அரசு பள்ளியை நிர்வகிக்க, அரசு பள்ளியை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு அரசு வருஷம் ஒதுக்குதுன்னா 37,000 கோடி. இந்த 37,000 கோடியை வச்சு தான் தமிழக அரசு பள்ளிகள் அடுத்தடுத்த கட்டமாக இருக்கட்டும், தமிழக அரசு பள்ளிகள் நடப்பாண்டு அத்தனையுமே கடந்து வர்றதுக்கு அத்தனைக்குமே இந்த பட்ஜெட் தான் மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டை வச்சு நம்மளால் மும்மொழி கொள்கையை அரசு கொண்டு வந்துட முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது இந்த மெட்ரிகுலேஷனில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் நோக்கத்துக்காண்டி எங்கள் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எக்ஸாமில் அந்த பிள்ளை வந்து ஹிந்தி பேப்பரை கொடுத்துலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு டியூஷன் மாதிரி, சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி, சும்மா ஒரு பேசிக் தான் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுப்பாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். சிபிஎஸ்சியில் ஹிந்தியை சொல்லிக் கொடுத்து ஹிந்தியிலே நீங்கள் எக்ஸாம் எழுதணும். உங்களுக்கு பொதுத் தேர்வு ஹிந்தியில் நடக்கும். ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஹிந்தி சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர அதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிந்தியில் புலமை வாய்ந்த லெவலில் நம்மளெல்லாம் உருவாக்க மாட்டாங்க. ஒரு பேசிக் தான். இங்கே விஜயண்ணாவோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 52 லட்சம் பசங்க இருக்காங்க. இந்த 52 லட்சம் பசங்களை நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மக்கள் நம்மக்கிட்ட 37,000 கோடி வரியை நம்ம இதுக்கு வந்து அலகேட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு இந்த பசங்களை நம்ம எஜுகேட் பண்ணணும். இதான் இவரோட ஆங்கிளாக இருக்கும். இப்போ 3வது மொழினா செலவு பத்தாது, நம்மக்கிட்ட சரியான காசு கிடையாது. 3வது மொழினா 4வது 5வது கூட அரசு பள்ளி மாணவர்கள் கற்றுக்கிறது நம்ம பண்ணோம்னா ரொம்ப சூப்பர் தான். ஆனால் நடைமுறையில் அது ப்ராக்டிக்கல் கிடையாது. ஏன்னா ஒரு பிள்ளை வந்து இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் ஒரு உருட்டு விட்றாங்கல்ல, 3வது மொழி வந்து என்ன மொழி வேணால் கற்றுக்கலான்னு. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ஹிந்தி, 10 பேர் மலையாளம், 10 பேர் கன்னடம், 10 பேர் தெலுங்குனா இந்த 10 பேரை பிரித்து அந்த 10 பேருக்கு கரெக்டான எஜுகேஷன் கொடுத்துட முடியுமா? விருப்ப மொழிங்கிறது, அதாவது நேரு கூட நேர்மையான ஆளுங்க, 3வது மொழி ஹிந்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் 3வது மொழி எந்த மொழின்னு சொல்லாமல் விருப்பப்பட்ட மொழின்னு சொல்லி, அப்போ விருப்பப்பட்ட மொழி புறவாசல் வழியாக திணிக்கிறீங்கல்ல. எனக்கு நேரு எவ்வளவோ நேர்மையான ஆளுன்னு தோணுதுங்க இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 3வது மொழியை ஹிந்தி அந்த குழந்தை கற்றுக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்கா? இப்போ வந்து இந்த 2,150 கோடி பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த 2,150 கோடியை வச்சு அந்த குழந்தைக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுனால அந்த குழந்தையோட வாழ்க்கை எந்தளவு மேம்பட போகுது? ஒரு குழந்தை தமிழ் கற்றுக்குது, நம்மளுடைய மூதாதையர்கள் மொழியை நம்ம கற்றுக்குறோம். அந்த மொழி மூலமாக பெரிய லெவலில் அந்த குழந்தைக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் வந்துடும். நம்மளுடைய மூதாதையர்களோட விஷயங்கள் அத்தனையுமே என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும், அடிப்படை என்ன, ராமாயணம் மகாபாரதம் உட்பட புறநானூறு அகநானூறுன்னு சொல்லி அகத்தியரோட நானூறுகள் உட்பட எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்துடும். ஏன்னா மூதாதையர்கள் நம்மள்ட்ட என்ன பேசியிருக்காங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க, திருக்குறள் உட்பட எல்லாத்தையுமே அந்த குழந்தை படித்து தெரிஞ்சுக்கும். ஓகே, தமிழ் ரொம்ப கட்டாயம், நம்மளோட மூலமொழி, நம்மளுடைய மூதாதையர்கள் பேசுகிற மொழி, நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய மொழி, இதான் அந்த குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். விஜயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். அதை தாண்டி 3வது மொழியை ஹிந்தியை கொண்டு வந்தோன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு இதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ண போகிறோம். இந்த செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு சரியான விஷயம் கிடச்சிடுமான்னு கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு இங்கிலீஷில் புலமையை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த குழந்தை எங்கே போனாலும் பொழைச்சிக்கும். இங்கே வட இந்தியாவில் 3வது மொழி ஏன் கட்டாயங்கிற ஆங்கிள் எல்லாருமே எந்த காரணம் இல்லாமல் ஏற்றுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு குஜராத்தோட மூலமொழி என்ன, குஜராத்தி, அதை முதல்ல அந்த குழந்தை கற்றுக்கும். அவங்களோட செகண்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னா, பிற மாநிலங்கள், அதை பிற வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹிந்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவங்க 3வதாக இங்கிலீஷை வச்சுருப்பாங்க. ஏன்னா வட இந்தியாவில் மட்டும்தான் ஹிந்தி அவங்களால பேசிக்க முடியும். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தொடர்பு கொள்ளணும்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த குழந்தை அவங்கள்ட்ட பேசணும்னா இங்கிலீஷ் முக்கியமாக இருக்கும். இங்கே தென்னிந்தியாவை பாருங்களேன், இங்கே தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் மலையாளம், ஒரு ஏரியாவில் கன்னடா அப்படிங்கிறது இருக்கும். இந்த தென்னிந்தியா அத்தனையுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற வளையத்துக்குள்ளே இருக்கும். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த தென்னிந்தியாவில் பெரிய லெவலில் சர்வே பண்ணிட முடியும். அதே தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் மும்மொழி மூலமாக இங்கிலீஷை கற்றுப்பார், நம்ம இருமொழி மூலமாக இங்கிலீஷை கற்றுப்போம். 2 பேருமே இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம கம்யூனிகேட் ஆயிடுவோம். இங்கே ஹிந்திக்கு எங்கே ரோல் இருக்குது? ஹிந்தினால என்ன புண்ணியம் இருக்கு? இப்போ ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்துகிற விஜயன்னா ஹிந்திக்கு 2,000 கோடியை வச்சு செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த ஸ்கூலில் அத்தனையுமே டீச்சர்ஸ் போட்டு
பெரிய லெவலில் அந்த குழந்தைக்கு இந்தியை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன புண்ணியம் இருக்க போகுது? இதே 37,000 கோடி பட்ஜெட்டை விஜயண்ணா பார்த்தீங்கன்னா தமிழையும் இங்கிலீஷையும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுனாலும், கணிதத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுனாலும், அந்த குழந்தையோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுனாலும், இன்னும் நிறைய ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணுறதுல கவனம் செலுத்துறதுக்கும் இந்த பட்ஜெட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை உருகி ஹிந்தியை கற்றுக்கிறதுல என்ன புண்ணியம் இருக்குது? ஏதாவது புண்ணியம் இருக்கா? ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்துகிறவங்க இந்த ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு அரசுன்னு வரும்போது 2 மொழி தான். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா 5 மொழி 10 மொழி கூட ஓகே தான். விஜயண்ணாவை தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அவர் ப்ரெஸ் மீட்லையும் இதான் சொல்லுவார், எனக்கு 10 மொழி கூட நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் என்ன? இந்த பட்ஜெட்டை வச்சு அந்த குழந்தைய சேவ் பண்ணுறது என்னோட நோக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சொகுசு அப்படிங்கிறது 2வது. இது 2 நான் சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தை சேஃபு. 3வது 4வது 5வதுனா அந்த குழந்தைக்கு அது ஒரு சொகுசு தான். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த குழந்தை. ஆனால் என்கிட்ட 37,000 கோடி தானே பட்ஜெட் இருக்குது. இதை வச்சு இன்னும் நல்லா அந்த குழந்தைய எஜுகேட் பண்ணுறது, தமிழையும் இங்கிலீஷையும் புலமைப்படுத்தி விட்டாவே அந்த புள்ள பொழைச்சிக்குங்க. அந்த பிள்ளைக்கு வேணும்னா அது பார்த்திங்கன்னா ஹிந்தியோ மராத்தியோ உருதோ ஃப்ரெஞ்சோ என்னமோ ஒரு மொழியை கற்றுக்கிட்டோம். இது 2 மட்டுமே நான் இங்கே இன்னும் உருப்படியாக பண்ணலை. தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளி குழந்தைய போயிட்டு ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை கொடுத்து ஒரு 7வது படிக்கிற பையனை வாசிக்க சொல்லணும்னா வாசிக்க தெரியாது. ஏன் 10வது படிக்கிற பையன் பாஸ் ஆனவனை கொடுத்து வாசிக்க சொன்னாலும் வாசிக்க தெரியாது. ஏன்னா இங்கே இங்கிலீஷ்லேயே அந்த குழந்தைய இன்னும் எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு இன்னும் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு இன்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. இருமொழிக்குள்ளே தான் அரசு நிர்வாகமாக விளையாட முடியும். தனிப்பட்ட முறையில் விஜயண்ணாக்கு 10 மொழி கற்றுக்க கூட ஆர்வம் இருக்கும். அவரோட ஸ்கூலில் அவர் 10 கூட சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கேற்ற ஃபீஸ் வாங்கிப்பார். அதுக்கேற்ற ஃபீஸ் வாங்கி அதை சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா அதோட பட்ஜெட் வேறு, இதோட பட்ஜெட் வேறு. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் விளையாட முடியும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் இங்கே விளையாட முடியும். ஸோ இந்த 3வது மொழி வந்தால் தமிழ் அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. 10 மொழி கற்றுக்கிட்டாலும் நம்மளுடைய மூல மொழி அழியாது. அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. தனிப்பட்ட முறையில் விஜயண்ணாவோட நிலைப்பாடு அத்தனையுமே அவரால் செஞ்சிட முடியாது. அவர் தனிப்பட்ட முறையில் பல விஷயத்தை செய்யலாம். அரசு நிர்வாகம் வரும்போது அது வேற மாதிரி தான் நடத்தணும். சரிங்களா? ஸோ விஜயண்ணா கையில் இருக்கக்கூடிய 37,000 கோடியை அடிப்படையாக வச்சு அவர் அந்த குழந்தைக்கு நல்லது தான் செய்கிறார். அது யார் முதலமைச்சராக வந்தாலும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது மூலமாக நல்லது தான் செய்கிறாரு. தனிப்பட்ட முறையில் விஜயண்ணா தன்னுடைய ஸ்கூல் மூலமாக அதில் அவர் ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் அடிப்படையாக வச்சு மும்மொழி கொள்கை 4 மொழி கொள்கை 5 மொழி கொள்கை கூட கற்றுக் கொடுப்பாரு. அதற்கேற்ற காசு அவர் வாங்கிப்பார். ஆனால் அரசு நிர்வாகத்தில் அதை பண்ண முடியுமா? சின்னதாக இதற்காண்டி நம்ம ஒரு பஸ் கட்டணத்தை ஏற்றுனதாகவும் மின்சார கட்டணத்தை ஏற்றுறோம், இல்லை ஏதோ ஒன்று பால் விலை ஏற்றுறோம். இந்த பணத்தை வச்சு நாங்கள் இங்கே செலவு பண்ண போகிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்களா? எப்பா நீ 2 மட்டும் சொல்லிக் கொடு போதும், 3வது 4வதுக்கெலாம் எங்கள் உயிரை எடுக்காத, எதையாவது ஏற்றி எங்கள் உயிரை எடுக்காதன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பட்ஜெட்டை வச்சு தான் விளையாட முடியும். 2 கற்றுக்கிட்டாவே அந்த புள்ள சேஃப் ஆயிரும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ தாவேகா தலைவர் விஜய்க்கும் நடிகர் விஜய்க்கும் இந்த முரண்பாடு வந்ததுக்கு இதுதான் காரணம். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.